இந்த ஒரு அறிகுறி தென்பட்டால் போதும் கடகராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்ன, கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்று பார்க்கும்போது உறுதியாகவே மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய், 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை 5ஆம் இடத்தில் இழப்பதை விட 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இழந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்திற்குள் ராசிக்கு சகாயமானவராக இருக்கும் செவ்வாய் வலம் இந்த வேளை அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இந்த ஒரு அறிகுறி தென்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இறைவன் கொடுக்கும் மிக பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை இந்த வேளையில் செவ்வாய் மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. செவ்வாய் இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அவரது சமகிரகமாக இருக்கும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. எனவேதான் இந்த வேளை நீங்கள் நினைப்பதை விட இறைவன் கொடுக்க போகும் மிக பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது. இந்த அறிகுறி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தென்பட்டால் என்பதை திட்டவட்டமாக செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறது. அது என்ன அறிகுறி, மிக பெரிய வரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் அதிரடியான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே சனி மற்றும் செவ்வாயின் இணைவு மட்டும்தான் சாதகமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுக்க இயலாத அமைப்பு. மற்றபடி செவ்வாயுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பெரும்பாலும் தனித்துதான் வலம் வர போகிறார். சந்திரனுடன் சில நாட்கள் இணைந்து வலம் வர போகிறாருங்க. அவர் சுமார் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய வேளையில் இறைவனின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான். குரு மற்றும் சனி எப்படி 3 இடங்களை பார்க்கிறார்களோ அதே போன்று செவ்வாயும் தனது பார்வையை 3 இடங்களில் பதிக்கிறார். மற்ற எந்த கிரகத்திற்கும் இது போன்ற சிறப்பு பார்வை இல்லை என்பதுதான் வரவேற்கத்தக்க ஒன்று. அப்படிப்பட்ட செவ்வாய் தன்னுடைய பார்வையை பல்வேறு இடங்களில் பதிப்பதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் எளிதில் நிகழப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதோடு மங்களக்காரகன் இயற்கையிலேயே சுகாதிபதியாக கருதக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் இந்த தருணத்தில் மங்களகரமான பல்வேறு வகையான காரியங்கள் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிடுதலை விட பல்வேறு வகையில பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை செவ்வாய் எடுத்து காட்டுகிறாருங்க. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு 2 மிகப்பெரிய ராஜ்யங்களுக்கிடையே போட்டியானது, போரானது அறிவிக்கப்படுகிறது. அந்த 2 ராஜ்யங்களும் போரை மேற்கொள்ளும் போது அந்த 2 ராஜ்யங்களுக்குமே ஏராளமான பொருள் சேதம் ஏற்படும். அது மட்டுமல்லாது பல வீரர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி பெரிய அளவுல போர் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதை ஒரு போட்டியை வைத்து அந்த போட்டியின் மூலம் கிடைக்கக்கூடிய தீர்வை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நட்பு ராஜ்யமாக மாறிவிடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் சொல்வதுதான் இறுதி முடிவு என்று முடிவு செய்யப்படுகிறது. அதற்கு மற்றொரு வலிமை வாய்ந்த நாடானது நடுநிலை வைக்க போகிறது. அந்த நாடுதான் அந்த போட்டியை நடத்த போகிறது. அது என்ன போட்டி என்றால்
மிக நுட்பமான கணின முறைப்படி இயங்கக்கூடிய ஒரு பூட்டு ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த பூட்டை திறப்பது என்பது கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும் அறிவியல் விஷயங்களை நுணுக்கமாக கற்றவராக இருந்தால் மட்டும்தான் அதை திறக்க முடியும். அப்படி சவால் நிறைந்த ஒரு பூட்டு ஒன்றை திறப்பதுதான் அந்த போட்டி. அந்த பூட்டை திறந்துவிட்டால் அந்த வெற்றி பெறக்கூடிய ராஜ்யத்தின் அரசர் சொல்வதுதான் தீர்வாக அமைந்துவிடும் என்று அந்த போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டி அறிவித்தவுடன் இரு ராஜ்யங்களிலுமே அந்த அரசர் மிக சிறந்த வல்லுநர்களையும் மிக சிறந்த ஞானிகளையும் கூப்பிட்டு இந்த பூட்டை திறப்பதற்கான பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். அது மாதிரி பயிற்சியில் ஈடுபடும் போது ஒரு அரசர் முழுமையாக தூங்காமலே அந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் மற்றொருவர் சில விஷயங்களை நன்கு கற்றுக்கொண்டறிந்ததற்கு பிறகு அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த நாட்டை அந்த ராஜ்யத்தை நமது நட்பு ராஜ்யமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வுடன் ஓய்வெடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சில விஷயங்களை எளிய முறையில் கற்றுக்கொள்கிறார். அடுத்த நாள் போட்டி துவங்கியவுடன் முதல் வாய்ப்பு அந்த எதிரி நாட்டு ராஜாவிற்கு வழங்கப்படுகிறது. அவர் அந்த பூட்டின் அருகாமையில் வந்து பல விஷயங்களை மேற்கொண்டு பார்க்கிறாருங்க. பல நுணுக்கமான கணித முறைப்படி கம்ப்யூட்டர்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த பூட்டை திறப்பதற்கான வழி ஏதாவது இருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொள்கிறார். அவருடன் சில குழுக்களையும் அழைத்து வந்திருக்கிறார். இந்த குழுக்களும் அவருக்கு அந்த பூட்டை திறப்பதற்காக உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அடுத்ததாக இந்த ராஜாவிற்கு வழங்கப்படுகிறது. அவர் நன்கு ஓய்வெடுத்துவிட்டு அவருடன் அமைதியான ஒரு குழுவை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். முதலில் அந்த ராஜா அந்த பூட்டை முழுமையாக ஆய்வு செய்கிறார். அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி திறக்க வேண்டும் என்று முழுமையாக ஆய்வு செய்கிறாருங்க. அப்படி ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த பூட்டை கையில் எடுத்தவுடன் எளிதில் இழுத்து திறந்து விடுகிறார். ஏனென்றால் அந்த பூட்டு ஒரு விதமான ரிவிட்டிங் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடனே அவர் கண்டுபிடித்து அதை எளிதில் திறந்து விடுகிறார். அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது அந்த ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்காமல் அதை நட்பு ராஜ்யமாக மாற்றி தனது ராஜ்யத்தை மேலும் வலுவடைய செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறாருங்க. இப்படி அந்த ராஜாவிற்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் உங்களுடைய வாழ்வில் இறைவனின் அருளால் மிக பெரிய அளவிலான வரம் ஒன்றை கொடுக்க போகிறாருங்க. அந்த வரம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு அறிகுறி தென்பட்டாலே போதும். அது என்ன அறிகுறி என்று பார்த்தால் அந்த ராஜாவிற்கு நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற உள்ளுணர்வு சொல்லியதால் நல்ல ஓய்வெடுத்து அடுத்த நாள் அந்த போட்டிக்கு தயாராகி வந்தார். ஆனால் மற்றொரு ராஜா தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டே கொண்டு இருந்தாரே தவிர அவருக்கு அந்த உள் உணர்வு என்பது ஏற்படவே இல்லை. இந்த ஒரு உள் உணர்வு மட்டும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தென்பட்டால், இந்த ஒரு அறிகுறி தென்பட்டால் இறைவன் கொடுக்க போகும் மிக பெரிய வரம் ஒன்று உறுதியாகவே கிடைக்கும். அது என்ன வரம் என்றால் அது உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாகவும், குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம், பொருளாதார ரீதியான சூழல், அரசியலில் வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி, பொறுப்பு போன்ற எதுவாக இருந்தாலும், வாய்ப்புகளாக இருந்தாலும், உங்களது படைப்புகள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமாக இருந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அது இறைவன் கொடுக்கக்கூடிய வரம். இவை அனைத்தையும் விட உயர்ந்ததாக அமைய போகிறது. உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு தென்பட்டால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கும் வரம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் அதீதமான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவை என்ன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக செவ்வாய் செயல்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இந்த தருணத்தில் சில நாட்கள் இணைந்து வலம் வர போகிறார். அடுத்த ஒரு மண்டல காலத்தில் சந்திரனுடன் இணையும் தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்களுக்கு
கடகராசிக்காரர்களுக்கு அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. லாபஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கக்கூடிய வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அதீத லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. கூடுதல் லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்க போகிறது. தற்போது கவலைகள் முழுமையாக நீங்குவதோடு மட்டுமல்லாது நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அழைப்பு ஒன்று உங்களுடைய மனதிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் விரும்பிய சம்பளம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் பல சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிகார வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. என்றைக்கோ செய்த குறைந்த அளவிலான முதலீடு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் இந்த தருணத்தில் பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக தவிர்த்து நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 12 ராசியில் முதன்மையாக லாபஸ்தானத்தில் வலம் வரும் செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் ஒரு குண்டுமணி அளவிலாவது சொத்துக்களை கடகராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் உறுதியாகவே வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியாக ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைத்தபடியே லாபம் உயரும். கலைத்துறை ரீதியான பணிகளிலிருந்து அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து வளர்ச்சி கிடைப்பதற்கான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான சாத்தியமற்ற காரியங்களை கூட அரசியல் சார்ந்த பணிகளில் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பல வருமான உயர்வுக்கான நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். வகையில் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விவசாயம் சார்ந்த அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நிறைந்த லாபத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியாக கிடைக்கும். இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய வரம் ஒன்று இந்த அறிகுறி தென்படும் போது உங்களது உள்ளுணர்வு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.